சிறு கிராமம் ஒன்றில் சோம்பேறித்தனமான இளைஞன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் அவனுடைய நேரத்தை வீணாக செலவழிப்பதையே வாடிக்கையாக கொண்டிருந்தான். அவனுடைய பெற்றோர்களும் சுற்றி இருந்த அனைவரும் அவனை வீணாக நேரத்தை செலவழிக்காதே என்று கூறியும் அதை அனைத்தையும் அவன் கேட்க மறுத்தான். இப்படியே நாட்கள், வாரங்கள், வருடங்கள் என ஓடிக்கொண்டே இருந்தன. அவனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி கொண்டே போயிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அவனுடைய தோல்விக்கு அவனுடைய சோம்பேறித்தனமும் நேரத்தை சரியாக செலவழிக்க தெரியாததுமே காரணமாக இருந்தது. அந்நேரம் புத்தர் ஒருவர் அவ்வூரில் மக்களை காண வந்திருந்தார். அந்த இளைஞன் அந்த புத்தரை போய் சந்தித்தால் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றம் ஏற்படுமா என்ற நோக்கில் அவரை காண சென்றார். அப்பொழுது இவனுடைய சோம்பேறித்தனத்தை நன்றாக புரிந்து கொண்ட அந்த புத்தர் அவனுக்காக ஒரு சிறிய கதை ஒன்றை கூறினார். ஒரு பெரிய நாட்டில் ஒரு அன்பான அரவணைப்போடு பழகும் ஒரு மன்னன் இருந்தான். மக்களிடம் மிகவும் கனிவோடவும் அன்போடவும் பேசக்கூடியவன் அவன். அவ்வாறு இருக்கையில் மன்னனிடம் வந்து ஏழை ஒருவன் நலம் விசாரித்தான். ஆனால் அவனை பார்த்தவுடன் மன்னன் நன்றாக அடையாளம் கண்டு கொண்டார். அந்த ஏழை வேறு யாரும் கிடையாது, மன்னனுடன் பள்ளி நாட்களில் கூட ஒன்றாக பயில்ந்தவன் தான் அவன். மன்னன் அவனுடைய பரிதாப நிலையை பார்த்து ஏன் இப்படி இருக்கிறாய் என்று அதற்கு அவன், நான் என்ன செயலை செய்தாலும் அது தோல்வியிலேயே போய் முடிகிறது என்று அவனுடைய குறைகளை கூற ஆரம்பித்தான். இதனால் எனக்கு பணமும் இல்லை, மரியாதையும் இல்லை என்று ரொம்ப சடவாக கூறினான். இதை கேட்ட மன்னன், நான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருகிறேன் என்று கூறினார். அது என்னவெனில், நான் என்னுடைய கஜானாவில் இருந்து உனக்கு கொஞ்சம் தங்க கட்டிகளையும் கொஞ்சம் தங்க நகைகளையும் தருகிறேன். சூரிய அஸ்தமனம் முடிவதற்குள் என்னை மீண்டும் வந்து பார் என்று கூறி மன்னர் அங்கிருந்து புறப்பட்டார். இதை கேட்டவுடன் அவனுக்கு மிகவும் சந்தோஷம். இதை எப்படியாவது தன்னுடைய மனைவியிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அவனுடைய வீடை நோக்கி விரைந்து ஓடினான். தன்னுடைய வீட்டையும் அடைந்தான். நடந்த அனைத்தையும் தன் மனைவியிடம் கூறி இருவரும் மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். பின்பு அவள் மனைவி, சரி இருக்கட்டும், நீங்கள் விரைந்து செல்லுங்கள், சூரிய அஸ்தமனம் முடிந்து விடப் போகிறது என்று கூறினாள். அதற்கு அவள் கணவன், நான் அங்கிருந்து விரைந்து ஓடி வந்ததில் மிகவும் களைப்பாக உள்ளது, ஆகவே நான் கொஞ்சம் உண்டு உறங்கி செல்கிறேன் என்று கூறி நன்றாக உண்டு அங்கிருந்து கிளம்பினான். பாதி தூரம் ஓடி வந்ததும் மறுபடியும் அவனுக்கு களைப்பு. சரி இருக்கட்டும், சூரிய அஸ்தமனத்திற்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்று எண்ணி மறுபடியும் ஒரு மரத்தடியில் படுத்து நன்றாக உறங்கிவிட்டான். இப்படியே 4 மணி நேரம் போனது. பின்பு எழுந்து வேகமாக ஓடினான். அப்படியும் பயனில்லை. சூரிய அஸ்தமனம் முடிந்துவிட்டது. அவனுடைய வாய்ப்பையும் அவன் இழந்து விட்டான். இப்படிதான் நாமும் தேவையில்லாத பல விஷயங்களுக்காகவும் காரணங்களுக்காகவும் பெரிய பெரிய வாய்ப்புகளை நமக்கே தெரியாமல் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த புத்த துறவி இளைஞனுக்கு உபதேசம் கூறினார். பின்பு இளைஞனும் மனம் திருந்தினான்.